நம்ம அஜித் சாரோட சிட்டிசன் படத்துலேருந்து எப்படி இந்தியா மேப்லேருந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன் ஒரு கிராமமே மறைஞ்சு போச்சோ, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலிவுட்னு ஒரு இண்டஸ்ட்ரியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழிய போகுதுன்னு உங்களால் நம்ப முடியுதா? சரி வாங்க, அதை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, எதனாலடா கோலிவுட் அழிய போகிறேன்னு சொன்னேன்னு கேளுங்களேன். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா சஸ்டெயினாக பார்த்தீங்கன்னா நிற்கணும்னு வைங்களேன். மற்ற இண்டஸ்ட்ரியோடலாம் பார்த்தீங்கன்னா ஈகோவெலாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு ஸோ 2 இது முக்கியங்க. ஒன்று டயர் 1 ஹீரோஸோட கான்ட்ரிபியூட், அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பட்ஜெட் படங்கள். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு சின்ன படமாச்சு பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சது. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டயர் 1. ஸோ இப்போ நம்ம தமிழ் சினிமாவோட டயர் 1 ஆக்டர்ஸ் 4 பேர். விஜய் சார், அஜய் சார், ரஜினி சார், கமல் சார். இவங்க 4 பேருமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபார்மில் கிடையாதுன்னு தான் நான் சொல்லியாவேன். ஏன்னா விஜய் சார் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு போயிட்டார். அஜித் சார் பார்த்தீங்கன்னா ரேசிங் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கமல் சார் அண்ட் ரஜினி சார் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சேர்ந்து நிற்கிற ப்ராஜெக்ட் தான் கடைசி ப்ராஜெக்டாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே கூட பார்த்தீங்கன்னா கணக்கிலேருந்து போயிட்டாங்க. ஸோ அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு டயர் 1 ஸ்டார் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியாக பார்த்திங்கன்னா கோலிவுட் மாறப்போகுது. ஸோ அதாவது மற்ற இண்டஸ்ட்ரி டயர் 1 ஸ்டார்ஸ்லாம் எப்படி டே 1லேயே பார்த்திங்கன்னா 100 கோடி 150 கோடி ஓப்பனிங் கொடுக்க போகிறாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஒரு தமிழ் ஆக்டர் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இருக்க போகிறது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆக்டர் க்ரியேட் ஆகி வந்தாலும் பார்த்திங்கன்னா ஃபேன் வார்லேயே பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடுறாங்க. ஸோ கோலிவுட் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு கண்ணு முழிக்கே ஒரு உதாரணம் இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்தியன் சினிமாலேயே பார்த்திங்கன்னா வெறும் ரிலீஸை நம்பி மட்டுமே பார்த்திங்கன்னா தேட்டர்ஸில் ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னா அது நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி டயர் 1 ஸ்டார்ஸ் படம்லாம் எதுவுமே இல்லாமல் சின்ன படங்கள் படம்லாம் பார்த்திங்கன்னா தேட்டர்ஸ்லாம் ஓடாதுங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா 4-5 படம் தான் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை போய் இப்போ பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு படம், மாதத்துக்கு 5 படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது நம்ம தமிழில். ஸோ இப்போதைக்கு கோலிவுட் பார்த்திங்கன்னா சர்வே ஆகணும் ஒரே வழி தாங்க இருக்குது. ஸோ இப்போ சூர்யா சார், தனுஷ் சார், சிவகார்த்திகேயன் சார், ஸோ இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ அவங்க படத்துக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் புஷ் பண்ணி பார்த்திங்கன்னா டயர் 1 லிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அனுப்பி விட்டாலே போதுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஆக்டர்ஸ் படம் வந்தாலே பார்த்திங்கன்னா போய் அடி போட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா சாண்டல்வுட், மாலிவுட்டே பார்த்திங்கன்னா கோலிவுட்டை பின்னாடி தள்ளிட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் பார்த்திங்கன்னா கோலிவுட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பீட் பண்ண நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இயரில் ரிலீஸ் ஆக போகிற ஜனநாயகன் அப்புறம் ஜெயிலர் 2 இந்த 2 படத்தில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு படமாச்சு பார்த்திங்கன்னா டாக்ஸிக் படத்தோட கலெக்ஷனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கோலிவுட்டோட அந்த இந்தியன் ஃபிலிம்லேயே பார்த்திங்கன்னா 3rd பிளேஸில் இருக்க அந்த இடத்த பார்த்திங்கன்னா தாக்கு பிடிச்சிக்கும். ஸோ அப்போ இல்லைனா பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் பார்த்திங்கன்னா டாக்ஸிக் மூலமாக பார்த்திங்கன்னா கோலிவுட்டை பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி போயிடுவாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் இந்த ரீரிலீஸ் அப்புறம் கோலிவுட்டோட அந்த டயர் 1 ஸ்டார்ஸோட அழிவு அப்புறம் டவுன்ஃபால் பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.